IBC Tamil, the political voice. Title sponsor, Chennai Silks. Let the celebrations begin. இன்று வரை டெல்லி திராவிட கட்சிகளை அழிப்பதற்கு பல்வேறு முகமுடிகளை போட்டு அனுப்பிக்கிட்டே இருக்கு. அது இப்படியும் ஆடலாம், இப்படியும் சொல்லலாம். பனையூர்லேருந்து அவர் கேட்டுக்கு வர வரையும் தான் அவர் வாழ்க்கையில் பெர்மிஷன். அவருடைய வாழ்க்கை எல்லையே அதான் போல. பனையூர் பாத்ரூம், பனையூர் பெட்ரூம், பனையூர் என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம் போலீஸ் பெர்மிஷன் கொடுக்கலங்க. ஜெகன்மோகன் ரெட்டி வீட்டு கல்யாணத்துக்கு மட்டும் போகிறாரு. எந்த போலீஸ் பாதுகாப்பும் தேவையில்லையா அதுக்கு? கீர்த்தி சுரேஷோ, சமந்தாவோ, நயன்தாராவோ, திரிஷாவோ அவங்க வீட்டு ஃபங்க்ஷனாக மட்டும் போக முடியுது. அப்போ போலீஸ் ஃபங்க்ஷன் இல்லையா? ஏன்னா அவருக்கு நண்பர்கள் அவங்க மட்டும்தான். வேறு அரசியல் உணர்வுடையவர்கள், கருத்தாளர்கள், தமிழ் தேசிய இயக்க சிந்தனை, சமூக நீதி போராளிகள் அவருக்கு நண்பர்களாக இருக்க போகிறாங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா, the Chennai Silks. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இன்று வரை டெல்லி திராவிட கட்சிகளை அழிப்பதற்கு பல்வேறு முகமுடிகளை போட்டு அனுப்பிக்கிட்டே இருக்கு. அது இப்படியும் ஆடலாம், இப்படியும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அது திராவிடத்தை அழிக்க தான் வருது. உண்மையான டெல்லியினுடைய நோக்கம்ங்கிறது இங்கே திராவிடத்தை அழிப்பது தான். இந்தியா முழுக்க டெல்லிக்கு ஒரே தலைவலி தமிழ்நாடு தான், எழுதி வச்சுக்கோங்க. வேறு எந்த மாநிலமும் கிடையாது. மேற்கு வங்கத்தில் மம்தா பாஜகங்கிற கட்சிக்கு எதிர்ப்பு, பாஜகங்கிற ஐடியாலஜிக்கு அவ்வளோ பெரிய எதிர்ப்பு கிடையாது. இங்கே மட்டும்தான் திராவிடங்கிற கருத்தியல் எதிர்ப்பு. நீங்கள் கட்சியோட கூட்டணி வைக்கிறது மட்டும் அரசியல்னு பார்க்காதீங்க. திராவிடங்கிற கான்செப்டை அழிக்கணும் அவங்களுக்கு. இதுதான் இங்கே இன்று வரையும் பாருங்கள். இந்தியாவில் வளர்ச்சி மகாராஷ்டிராவில் யாருக்கான வளர்ச்சி? ஷிண்டேக்கள், தேஷ்முக்கள், அங்கே உள்ள பிராமின்ஸு, ஷர்மாக்கள், பாண்டேக்கள், முகர்ஜிக்கள். இதுதான் மகாராஷ்டிராவின் வளர்ச்சி. குஜராத்தின் வளர்ச்சிங்கிறது இவ்வளோதான். அங்கே உள்ள 3 விழுக்காடு 4 விழுக்காடு பார்ப்பன பணியாட்களின் வளர்ச்சியை தான் அந்த மாநிலத்தின் வளர்ச்சிங்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இங்கு படித்தவர்கள் பார்ப்பனர்களாகவும் இருப்பாங்க, அருந்ததிகளாகவும் இருப்பாங்க, வன்னியர்களாகவும் இருப்பாங்க, கோணார்களாகவும் இருப்பாங்க. இந்தியாவிலேயே முதல் ஒடுக்கப்பட்ட ஒரு நீதிபதி தந்த மாநிலம் தமிழ்நாடு தான். 1972 கலைஞர் ஆட்சி, வரதராஜன் பேர். அவர் தான் உச்சநீதிமன்ற நீதிபதியும் ஆனார். 72க்கு முன்பு வரை எந்த மாநிலத்திலேயாவது ஒரு தலித் நீதிபதி உண்டா? அது பெரியார் கேட்குறார். ஒரு ஆட்சியர்கள் மாநாட்டில் பெரியார் கேட்குறாரு, என்னுடைய ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறீங்க, இன்றைக்கி வரையும் ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு நீதிபதி ஆக முடியான்னு பெரியார் கேட்குறாரு. இது நடக்குது. இது எந்த மாநிலத்தில் நடக்கும்? எந்த மாநிலத்திலும் நடக்கலை. இதையெல்லாம் இன்றைக்கி நமக்கு ரொம்ப சாதாரண விஷயமாக தெரியுது. பிற்படுத்தப்பட்டவர்கள் உயர் பதவியில் இருக்கிறாங்க, ஒடுக்கப்பட்டவர்கள் உயர் பதவியில் இருக்காங்க. இன்றைக்கி பசங்களுக்கு சர்வசாதாரணமாக தெரியுது. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம ஜென்டில்மேன்கள் படத்தை பார்த்து வளர்ந்துருக்கோம். இடஒதுக்கீடுக்கு எதிரான படத்தை பார்த்தே வளர்ந்துட்டோம். பள்ளிக்கூடத்தில் ஏன் ஜாதி கேட்குறாங்கிறத கேட்டே நம்ம கைத்தட்டி பழகிட்டோம். அதனால் திராவிட இயக்கம் செய்தது, பெரியார் அண்ணா அவர்களுடைய பங்களிப்பு என்னன்னு தெரியல. அவங்க போராடி இருக்காங்க, நம்ம இன்றைக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கையை கெடுக்கணும், நாசமாக்கணுங்கிறது தான் மீண்டும் ஒரு டெல்லி வடவர் சதியாக இது இருக்கிறது. அந்த வடவர் ஆதிக்கத்தை தான் நம்ம தொடர்ந்து எதிர்க்க வேண்டியது இருக்குது. நான் இப்போ கேட்பது, இந்த மாற்றுடன் இப்போ கட்சிகள் இருக்கா? இந்த பார்ப்பன எதிர்ப்பு பேசுகின்ற, ஆரிய எதிர்ப்பு பேசுகின்ற, வடவர் எதிர்ப்பு பேசுகின்ற கட்சிகள் இன்னைக்கு மாற்றா இருக்கா? வடவர் எதிர்ப்பு பேசின கட்சியை அழிப்பதற்கான மாற்றா இருக்கா? அதுதான் நான் கேட்க. கொள்கை எதிரின்னு சொல்றாங்களே, யாரை கொள்கை எதிரிங்கிறாங்க? பாஜகவை. இப்போ நான் பேசின விஷயங்கள்லாம் ஏதாவது ஒன்று விஜய்க்கு தெரியுமா? நான் பேசின வடவர் எதிர்ப்பு, நான் பேசின சனாதன எதிர்ப்பு, நான் பேசின மாநில சுயாட்சி, ராஜமன்னார் கமிட்டி, சர்க்காரியா கமிஷன், எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்த முதலமைச்சர், தென்னிந்திய முதலமைச்சர் மாநாடு, இதெல்லாம் என்ன, எதுக்கு, என்ன பர்பஸ்க்கு நடந்ததுதான் தெரியுமா அவருக்கு? முஸ்தபாட்ட கேட்பேன். இல்லை, அவர் சொல்லுவார், இல்லை அவர் பேசுவார். எனக்கு தெரிஞ்சு அவர் தான் பேசுவார். விஜய்க்காக நீங்கள் கடைசி வரையும் முஸ்தபா மட்டும்தான் பேசுவார். இப்போ நாம் தமிழர்லையாவது அவங்க தலைவர் பேசுகிறாரு, என் தங்கச்சி பேசுது, என் தம்பி இடுமாவனம் கார்த்தி பேசுவார், சாட்டை துருங்கன் எல்லாருமே பேசுவாங்க, தலைவர்லேருந்து எல்லாருமே. ஆனால் விஜய் கட்சியில் முஸ்தபா மட்டும்தான் பேசுவார். விஜய் கட்சியின் கொள்கைகள், அவர் என்ன செய்வார் என்னன்னு. ஸோ இந்த மாதிரி கட்சியை நீங்கள் எப்படி மாற்றுன்னு நீங்கள் ஏற்க முடியும்? வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ பார்த்தீங்களான்னு தெரில. அந்த இப்போ ஒரு எங்கே விஜய் கடைசியாக மீட்டிங் போட்டாங்க, சேலத்துலையா? அதில் ஒரு பையன், ஒரு செய்தியாளர் கேட்குறாரு. அந்த பையன் சொல்கிறான், ஒரு பையன், எங்கள் அம்மாவை தூக்கி போட்டு மிதிச்சிட்டான் ப்ரோ, வந்திருக்கேன் அப்படிங்கிறான். எதுக்குடா? அந்த ஸ்டாலின் கொடுத்த 5000 ரூபாயை வாங்கிச்சு எங்கள் அம்மா, ஒரே அடித்து போட்டு வந்திருக்கேன் ப்ரோ அப்படிங்கிறான். அப்படி என்ன நிலையில் இருக்கான்னு வேறு தெரியல. போயிருக்கிறது கஞ்சாவா சரக்கா என்னன்னே தெரியல. இப்படி பேசுகிறான். எங்க அம்மாவை தூக்கி போட்டு அடிச்சு வந்திருக்கேன் ப்ரோ. அதெல்லாம் இங்க புழக்கத்துல இருக்கிறதுக்கு யாரு காரணம்? அவங்க அதனால தான் மாற்று வேணும். திராவிட கட்சி தான் உங்களுக்கு முத அபின், மது, சாரா இதெல்லாம் உருவாக்குச்சு. அவையார் காலத்துல, திருவள்ளுவர் காலத்துல இல்லை. என்னங்க இது?
அதாவது ஆட்சி யாரோட ஒரு ஆட்சி நாடு- இப்போ ஏங்க, நடக்கிறது? இது எப்படிங்க ஒரு நேரடி பங்களிப்பாக இருக்க முடியும்? அதாவது ஒரு கட்சி கட்டமைப்பு தொண்டர்கள் பாருங்க எப்படிப்பட்ட கட்சியாக இருக்குது, எப்பேற்பட்ட தலைவர்களாக இருக்காங்க. ஒரு கட்சி மீட்டிங் நடக்குங்க, அந்த மீட்டிங்கில் ஒருத்தர் இறந்து போயிட்டார். யாருமே எந்த ஒரு கட்சி தலைவனும் தான் தொண்டர் இறக்கும்னு நினைக்க மாட்டாங்க. அது உண்மைதான், அப்படி அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனால் இறந்ததுக்கப்புறம் தான் கட்சி மீட்டிங் வந்து ஒருத்தர் இறந்துருக்கிறான், குறைந்தபட்சம் தலைவன் வீட்டுக்கு போகணும் இல்லையா? போய் அந்த பாதிக்கப்பட்ட தாயை கட்டிப்பிடிச்சு அழணும் இல்லையா? போலீஸ் அவங்க பெர்மிஷன் கொடுக்கலன்னாங்க எதுக்கு? வீட்டுக்கு போறதுக்கு. அப்போ பனையூர்லேருந்து அவர் கேட்டுக்கு வர வரையும் தான் அவர் வாழ்க்கையில் பெர்மிஷன். அவருடைய வாழ்க்கை எல்லையே அதான் போல். பனையூர் பாத்ரூம், பனையூர் பெட்ரூம், பனையூர் என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம் போலீஸ் பெர்மிஷன் கொடுக்கலங்க. என்ன பெரிய இது ஏங்க? நடிகர்கள் இதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்திருக்காங்கங்க. எம்ஜிஆர் வந்திருக்காரு. எம்ஜிஆர் வந்து எவ்வளோ வெள்ளையாக இருக்காருன்னு பார்த்துலாம் ஓட்டு போட்டிருக்காங்க நம்ம வயலுக. விஜயகாந்த் வந்திருக்காரு. விஜயகாந்த் 2011 எதிர்க்கட்சி தலைவர் ஆனதுக்கு பிறகு ரஜினிகாந்த் போரூர் ராமச்சந்திராவில் அட்மிட் ஆனப்போ பயங்கர கூட்டம், ரசிகர்கள் கூட்டம். வேட்டியை மடித்து கட்டிட்டு இறங்கி நின்னாருங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு நடிகர் சங்க தலைவர். விஜயகாந்தும் சாதாரண ஆள் கிடையாது. விஜயகாந்த் பார்த்து வளர்ந்த ஆள் தான் இவர். இந்த விஜயெல்லாம் ஒரு மனிதர் இறங்கி ஏதோ ஒரு தேட்டரில் டோக்கனை சரி செய்கிற மாதிரி லோக்கலில் இறங்கி துண்டை சுழட்டினார் விஜயகாந்த். அந்த வீடியோக்கள் கூட இருக்கும். இப்போ அவர் நடிகர் இல்லையா? அவருக்கு கரிஷ்மா இல்லையா? அவருக்கு கவர்ச்சி இல்லையா? இதெல்லாம் உருவாக்கப்படுகின்ற பிம்பங்க. ஜெகன்மோகன் ரெட்டி வீட்டு கல்யாணத்துக்கு மட்டும் போகிறாரு, எந்த போலீஸ் பாதுகாப்பும் தேவையில்லையா அதுக்கு? பணக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு மட்டும் விஜய் போக தெரியுது. கீர்த்தி சுரேஷோ, சமந்தாவோ, நயன்தாராவோ, திரிஷாவோ அவங்க வீட்டு ஃபங்க்ஷனாக மட்டும் போக முடியுது. அப்போ போலீஸ் ஃபங்க்ஷன் இல்லையா? நான் அதை போகிறதுலாம் தப்புங்கல்ல, நண்பர்கள். ஏன்னா அவருக்கு நண்பர்கள் அவங்க மட்டும்தான். வேறு அரசியல் உணர்வுடையவர்கள், கருத்தாளர்கள், தமிழ் தேசிய இயக்க சிந்தனை, சமூக நீதி போராளிகள் அவருக்கு நண்பர்களாக இருக்க போகிறாங்க. அவருக்கு அதை மட்டும் அவங்கள்ட்ட மட்டும் தாங்க அவரால் பேச முடியும். அது தப்பு கிடையாது. கற்றாரே காமுறுவர். அவங்க சப்ஜெக்ட் அதானே. மாப்பிள்ள அந்த படத்தில் டான்ஸ் கிளப்பிட்ட போல், நீ பின்னிட்ட, யார் அது புது ஹீரோயின், இப்படி மட்டும் தான் டைலாக் பேச தெரியும் விஜய்க்கு. 52 வயசு வரையும் ஒருவர், இது மட்டும்தான் இது. படிப்பறிவும் அவருக்கு இல்லை. இது அவரே சொல்லியிருக்காரு, நான் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த திராவிட அரசு படிக்க வைக்காத ஒரு பிள்ளைகள் அவரும் ஒருத்தர் பாவம். 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தாங்க படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் படிப்பு வரலைன்னு அவரே சொல்லியிருக்காரு. அவங்க அப்பாவும் கெஞ்சி கெதிரி ஒரு டிகிரி பண்ணி விட்ருங்கன்னு இருக்காரு. காலேஜ் வந்து 1 மாதத்தில் நாளைய தீர்ப்பு ஷூட்டிங் போயிட்டார். ஸோ அவருக்கு படிப்பறிவும் இல்லை, புத்தக அறிவும் இல்லை, வாசிப்பும் இல்லை, அனுபவமும் கிடையாது, சமூக சிந்தனையும் கிடையாது, ஒரு ஏழை வறுமையை பற்றி உணரக்கூடிய வாய்ப்பும் இல்லை. இவர் வந்து இந்த திராவிட அரசுக்கு மாற்றுனா எப்படி நம்புறது? இதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்களா? எது? அவர் படிச்சிருக்காரா, காலேஜுக்கு போனாரா, செமஸ்டர் எக்ஸாம் எழுதினாரா, அரியர் வச்சாரா, இதெல்லாம் மக்களுக்கு தேவை. அப்படி இல்லைங்க. இல்ல அவர் வந்து ஆட்சியை எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு, மத்திய அரசை எதிர்க்கிறாரு, மாநில அரசை எதிர்க்கிறாரு. மத்திய அரசு மக்களுக்கு இது போதாதா? மத்திய அரசு எதிர்க்கிறாரு, கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காருல்ல. எங்க வாடா ஊடா கொள்கை எதிரிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டாருங்க. அந்த ஸ்கிரிப்டை ஆரம்பத்திலே எழுதி கொடுத்துட்டாங்க அவருக்கு. தம்பி, இந்த ஒரு படத்தில் வடிவேலு வந்து தலைநகரம்னு ஒரு படத்தில் உனக்கு ஏதாவது ஆபத்து வரும்போது இந்த பெட்டியை திறந்து பாரு, உனக்கு உதவுங்குவாங்க, நாய் சேகர்னு சொல்கிற மாதிரி ஆரம்பத்திலே அந்த பெட்டியை கொடுத்துட்டாங்க விஜய்கிட்ட. தம்பி, பிஜேபி எதிரி, தமிழ்நாட்டில் பிஜேபி எதிரின்னு சொன்னால் தான் பிழைக்க முடியும். நீ பிஜேபி எதிர்க்கலாம் வேணாம், பிஜேபி எதிரிங்கிறத மட்டும் அப்பப்போ சொல்லிக்கிட்டு மற்ற கட்சிகள் பிஜேபியோட கூட்டணின்னு சொல்லிடு, அவ்வளோதான். இவ்வளோதான் சிம்பிள் தமிழ்நாட்டில் அரசியல்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி உனக்கு ஒரு சினிமா கூட்டம் இருக்குது வந்துருன்னு. அதனால் அந்த பெட்டியை அப்பப்போ திறந்து பார்த்துக்குவார். பாஜக கொள்கை எதிரி, பாஜக கொள்கை எதிரி, அவ்வளோதான். அதை தவிர்த்து அவர் பாஜக எதிர்த்ததே இல்லை. பாஜக ஏங்க வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஒரு பாஜகவினுடைய தலைவர் அவரையும் ஒரு நடிகையும் இணைச்சு பேசுகிறாரு. இதுக்கு கூடயே குரல் கொடுக்க மாட்டீங்க? இதுக்கு கூட அதாவது அது மட்டும் இல்லைங்க, இது எவ்வளோ ஒரு நன்றி கட்டத்தனை பாருங்கள். ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் சேர்ந்து இணையுது. அவங்க திருமணமாகாதவங்க, இவர் திருமணமானவர். அப்போ இவர் என்ன சொல்லணும்? எனக்கும் அந்த பெண்ணுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இதெல்லாம் எவ்வளவு இழிவானது. ஒரு பொது ஒரு பெண்ணு நடிக்க வந்துட்டு அப்படி பேசுவீங்களான்னு கேட்கணுமா வேணாமா? அதுக்கும் அவர் பேசலைங்க. அவங்க கட்சிக்காரங்களும் பேசலை. அவங்க ஒரு வக்கீல் ஒருத்தர் கடைசியாக லீகல் நோட்டீஸ் விட்டார். அவர் நைனா நாகேந்திரன் பேரையே அவ்வளோ திணறி சொல்கிறாரு. யாரும் நாயனார் நாகேந்திரன் அப்படிங்கிறாரு. யாருன்னு கேட்டால் இவர் திரிஷா தரப்பா தாவேக்கா தரப்பான்னு தெரியல, யாரோ ஒரு அட்வொகேட் வழக்கறிஞராக வர்றவருக்கே பேச தெரியல. அப்போ அந்த கட்சியினுடைய நிலையை பாருங்கள். அந்த கட்சியில் தொண்டர்கள் என்னைக்காவது அரசியல் பேசி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் திருப்பி கேட்கக்கூடாது எங்கள் தலைவர் அரசியல் பேசியிருக்காரான்னு கேட்கக்கூடாது. எதுவுமே அரசியல் பேசாமல் எப்படி மாற்றாகும்? நீங்கள் என்ன அரசியல் பேசுகிறீங்க? மாநில சுயாட்சி பேசுகிறீங்களா? இந்துத்துவ எதிர்ப்பு பேசுகிறீங்களா? திருப்பரங்குன்றத்தில் ஒன்று நீங்கள் இல்லைங்க தீபம் ஏற்றணும்னா நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் பக்கம் நிற்கணும் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு கருத்து சொல்லுங்கள். எந்த கருத்துமே இல்லை, எதற்குமே கிடையாது. வேறு ஒன்றும் இல்லை. கவின் ஆணவ கொலை நடந்தது திருநெல்வேலியில். 2 மாதத்தில் மதுரையில் மீட்டிங் போட்டாங்க. சார் அந்த மீட்டிங்லையாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, இங்கே பட்டியல் சமூகத்தினருக்கு ஆணவ கொலைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பேசுறது மதுரை. இல்லை, திருநெல்வேலி வரைக்கும் போன முதலமைச்சர் வந்து கவின் குடும்பத்தை பார்க்கல. இல்லைங்க, ஒரு முதலமைச்சர் பார்க்கறது செயல்படுறதுங்கிறது அவங்க கவர்னன்ஸ் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. விஜய் வந்து பார்க்குறதுல பேசவே இல்லைங்கிறேன் நான்.
அது அவருக்கு வந்து இதெல்லாம் எந்த விஷயமும் இயல்பாக வருவதில்லைங்க அவருக்கு. பிரசன்னா பேசும்போது நாங்க 76 வருஷ வரலாறு உள்ள கட்சி அப்படின்னு சொன்னாரு. 76 வருஷ வரலாறு இருக்கிற கட்சிக்கு சில சிக்கல்கள் இருக்கு. தேர்தல் அரசியல் சார்ந்து சில விஷயங்களை பேசுறதுல, சில விஷயங்களை அணுகுறதுல. புதுசா அரசியலுக்கு வந்த ஒருத்தருக்கு அது இருக்காதா? அவருக்கு என்ன சிக்கல் இருக்க போகுது? அதாவது நம்ம நாட்டினுடைய பெரிய கொடுமை என்ன தெரியுமா? திருமாவளவன் யார் என்று தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். சாதி சொல்லி டக்குன்னு முத்திரையை சொல்லிடுவாங்க. அவர் ஒரு சாதின்னு. அவர் சாதி ஒழிப்பு தான் பேசி முடிப்பார். பேசி முடித்தோன்னே இவர் எஸ்சி தலைவர் தான் என்றுவாங்க. ஆனால் இந்த நடிகர்களுக்கு இருக்கக்கூடிய லாபம் இருக்குது தெரியுமா? அவங்க சாதியற்றவர்கள் நம்ம தமிழ்நாட்டில். மிக கொடுமையான விஷயம். அது விஜயகாந்துக்கு சாதி கிடையாது, ரஜினிகாந்துக்கு சாதி கிடையாது. கமலை விடுங்க பாவம். இவர் சீமானுக்கு கூட அது முத்திரணும். ஏன்னா அவர் சினிமா இதுலேருந்து கான்செப்ட்லேருந்து ரொம்ப இதாகலை. இப்போ இந்த நடிகர்கள் யார் வந்தாலும் எம்ஜிஆருக்கு கிடையாது, ஜெயலலிதாவுக்கு கிடையாது, விஷாலுக்கு கிடையாது. சினிமாக்காரர் யார் வந்தாலும் நம்ம மக்கள் வந்து ஜாதி பார்க்காம ஓட்டு போடுறாங்க. இது ஒரு பெரிய கொடுமை. இதை திருமாவளவன் வருத்தத்தோடு ஒரு முறை பதிவு செஞ்சார். என் பின்னாடி ஏன்பா வரீங்க? நான் எந்த நடிகை பின்னாடி சுற்றுனேன்னு என் பின்னாடி வரீங்க? போங்க போய் இந்த நடிகர்களுக்கு கொடுங்கன்னு விஜயகாந்த் அரசியலுக்கு வந்தப்போ வேதனையோடு சொன்னார். ஏன்னா வன்னியர்கள் ராமதாஸுக்கு ஓட்டு போடல, பறையர்களும் திருமாவளவனுக்கு ஓட்டு போடல. திரும்ப சொல்கிறார், குறைந்தபட்சம் உங்களுக்காக போன ராமதாஸுக்காவது நீங்கள் ஓட்டு போட்டிருக்கணும். திருமாவளவன் சொன்ன வார்த்தை இது, நான் சொல்லலை. அப்போ உங்களுக்கு வந்து எதுவுமே இடஒதுக்கீடு, சமூக நீதி, உங்களுக்காக எதுவுமே பேச வேணாம். நயன்தாரா சமந்தாவோட சரியான ஸ்டெப்பில் டான்ஸ் ஆடி இருந்தால் நான் ஓட்டு போட தயாராக இருக்கேங்கிறான். பிற்படுத்தப்பட்டவனும் ஒடுக்கப்பட்ட தமிழனும். இது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. அப்படின்னா இது இது 60 வருஷம் ஆண்ட கட்சிகளுடைய தவறு இல்லையா? மக்கள் அரசியல் படுத்தாம இருக்கிறது. இவங்க பல்லு விளக்க மாட்டாங்க, மரத்தில் ஏறக்கூடாதுன்னு ஒரு பொது நாகரிகம் தெரியாது. எல்லாத்துக்கும் இதுவரை தமிழ்நாட்டில் நடந்த மற்ற எல்லாத்துக்கும் வந்து திராவிட கட்சியில் தானே கிளைம் எடுத்துக்கிறாங்க. அப்போ இதுக்கும் அந்த கிளைம் அவங்க தானே எடுத்துக்கணும். சரி, சில குழந்தைகளை கவனிக்காம விட்டனுடைய விளைவுன்னு எடுத்துக்கலாம். இது உண்மையிலே, ஆனால் இது உண்மையிலே நானே பல இடங்களில் வேதனையோடு தான் சொல்கிறேன். சமூக நீதிமன் பெரியார் மண்ணுன்னு சொல்கிற இடத்துல இந்த விஜய் மாதிரி ஆட்களுக்கு இப்படி வந்து நம்ம வீட்டில் மாமனாருக்கு விஷம் வச்சு கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கூட்டம் இருக்குது தமிழ்நாட்டிலங்கிறது ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. இனி அடுத்து அதனால் அது வந்து நம்ம வந்து வேதனைப்பட வேண்டிய விஷயம். விஜய் பின்னாடி இப்போ விஜயகாந்த் பின்னாடி போனதை கூட நான் இவ்வளோ தான் பார்க்கல. ஏன்னா அங்கே வந்து யாரையும் இந்த மாதிரியான ரசிகர்கள் உருவாகலை. ஓரளவு மக்களுக்காக பேசக்கூடியவங்க இருந்தாங்க. விஜய்க்கு பெத்த அம்மாவை அடிப்பேன், தகப்பனை கொலை பண்ணுவேன், புருஷனை வச வச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விஜயை பார்க்க வந்தோம்னு சொல்லக்கூடிய கூட்டங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் தான். பார்ப்போம், நம்ம 2ஆம் சுற்றில் பார்ப்போம். கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் வந்து அதிமுக கையில் எடுக்காத அந்த திராவிட தன்மைங்கிறப்ப விஜய் போன்றவர்கள் என்ன பண்ணுறாங்க, திமுக எதிர்ப்புங்கிற ஒரு அரசியல் இங்கே பெருசாக இருக்குது, அது அதிமுக பலவீனமாகும் போது அதை அவங்க கையில் எடுக்கிறாங்க. தொடக்கத்துலேருந்தே எம்ஜிஆருங்கிறது ஜெயலலிதாங்கிறப்ப அவங்களுக்கு என்ன தெரியுது, ஓ எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பேசுகிற இன்னொரு கட்சி இருக்குது, ஒரு புதிய கட்சி இருக்குங்கிறப்ப ஒரு ஓட் பேட்டர்ன் வந்து அந்த மாதிரி பிரியக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ அதிமுகவினுடைய போதாமை மாற்று இயக்கங்கள், மாற்று கட்சிகள், இந்த நடிகர் கட்சிகளுக்கு ஓரளவு சாதகமாக தான் இருக்குது. ஆனால் நாம் பயப்படுவது அதிமுகவை அழிச்சிட்டு இங்கே ஒரு மாற்று வருவதை நாம் ஒருபோதும் விரும்புவது கிடையாது. அது பெரிய ஆபத்து. நான் சொன்னேன் இல்லை, ஏன் அப்படி? அதுவும் நடிகர் கட்சி, இதுவும் நடிகர் கட்சி, எல்லாம் சரிதான். அதிமுகவுக்கு ஒரு திராவிட கட்டமைப்பு இருந்தது, ஒரு பொலிட்டிக்கல் பேட்டர்ன் இருந்தது. எடப்பாடியவே உங்களுக்கு நீட்டுக்கு வேறு வழி இல்லாமல் 7.5 இடஒதுக்கீடு நான் கொண்டு வந்தோன்னு சொல்ல வச்சிச்சு இல்லையா? அதை தான் சொல்கிறோம் இந்த திராவிட கட்டமைப்புன்னு. இந்த திராவிட கட்டமைப்பு இந்த நடிகர் கட்சிகளுக்கு தெரியாது, இருக்காது, புரியாது. இது என்னன்னே தெரியாது விஜய் கட்சிக்கெல்லாம். அப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நான் தொடர்ந்து சொல்கிறது, ராஜாஜி, பக்தவச்சலம் இவங்க 2 பேருடைய ஆட்சி தவிர்த்து தொடர்ச்சியாக இருப்பது திராவிட ஆட்சி தான், திராவிட பேட்டன் தான். அதில் திமுக அதிமுகங்கிற பேர் மாறி இருக்கும், சில குறைகள் இருக்கும், சில விமர்சனங்கள் இருக்கும். ஆனால் கான்செப்ட் வந்து தியரி வந்து திராவிட கான்செப்ட் தான். நான் பிராமின் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை மாதிரி, நீதி கட்சி அறிக்கை மாதிரி அதுதான் இங்கே வந்து தொடர்ச்சியாக யார் இங்கே அரியணைக்கு வந்தாலும் யார் ஜெயித்தாலும் அந்த கான்செப்டுக்குள்ளே தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது மட்டும் பாருங்களேன், இந்த திராவிட பேட்டர்னுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிற ஒரே பேட்டர்ன் என்ன தெரியுமா? ஊழலை ஒழிக்க போகிறோம். அது விஜயாக இருக்கட்டும், கமலஹாசனாக இருக்கட்டும், விஜயகாந்தாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சொல்கிறது ஒரே விஷயம் தான். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அது ஒன்று தான், ஊழல் ஒழிப்பு. ஏன்னா திரைப்படங்கள் எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு அரசியல்வாதியை சட்டையை பிடிச்சி இந்த விஜயோ அஜித்தோ எல்லா நடிகர்களும் ஊழலை ஒழிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் ஊழல் பிரச்சனைன்னு வந்திருக்கும், கிளைமேக்ஸில் ஊழலை ஒழிச்சிட்டு ஒரு நடந்து வருவார், தமிழ்நாடே சிங்கப்பூராக மாறிடும். அப்படி நடந்து வரும்போது 2.5 மணி நேரத்தில் ஊழலை ஒழிச்சிருவாங்க. ரஜினி பண்ணதையும் விஜய் கணக்கில் சேர்க்குறீங்க? ரமணான்னு வச்சுக்கோங்க. காந்துக்கு முன்னாடி நீங்கள் ரஜினின்னு போட்டானே, விஜயகாந்த் போட்டானே, காந்து தானே. அந்த காந்த என்ன மாதிரியே விஷயங்கள் நான் அதை தான் சொல்கிறேன். நான் எல்லாரையும் தான் சொல்கிறேன். கமலஹாசன், மணிரத்னம், பாலச்சந்தர், ஏஆர் முருகதாஸ்ன்னு இந்த இயக்குநர்கள் வந்ததுக்கப்புறம் தான் பாருங்களேன் நம்ம இளைஞர்கள் அரசியலேற்று போனது. இந்த இயக்குநர்கள், இந்த பாலச்சந்தர், இந்த மணிரத்னம், இந்த சங்கர், ஏஆர் முருகதாஸ், இட்லி அவர் பேர் என்னங்க மறந்து போச்சு, அட்லி, சீரியஸாக எனக்கு டக்குன்னு மறந்து போச்சு.
இந்த கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் படத்தோட கதையை நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். படத்துக்கு கதையே இருக்காது, ஒன்லி ஹீரோயிசம் தான். ஒரு கொடூரமான வில்லன், வித்தியாசமான கான்செப்ட், ஏதோ ஒரு வெளிநாட்டு சதி, இதை அடக்குகிற ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஹீரோ. எந்த நடிகர் பேர் வேணாலும் போட்டுக்கோங்க. ஒன்றுமே மக்களுக்கான பிரச்சனை இருக்காது, மொழி சார்ந்த பிரச்சனை இருக்காது, மாநிலம் சார்ந்த பிரச்சனை இருக்காது. நீங்கள் பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, மகேந்திரன் காலத்தில் படம் என்னவா தெரியுமா இருக்கும்? அவன் தெரு சார்ந்த பிரச்சனையாக இருக்கும், அவன் ஊர் சார்ந்த பிரச்சனையாக இருக்கும். ஏன் தங்கர் பச்சான் படங்கள், இவங்க அந்த படத்தெல்லாம் பூமர் படங்கள், இவங்கெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சுட்டு தான் அந்த மணிரத்னம் படத்தில் ஏதாவது ஊர் சார்ந்து படம் வந்திருக்கா? நேட்டிவிட்டியே வராது. அவன் என்ன தமிழ் பேசுகிறானே தெரியாது, அவன் பேசுகிறானானே தெரியாது. அப்புறம் பாலச்சந்தர் படங்கள், அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப பிரச்சனை, பெண்கள் பிரச்சனையை பேசுகிற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ளே முழுக்க முழுக்க திராவிட எதிர்ப்பு, தமிழ் எதிர்ப்பு, இந்திய ஆதரவு, சமஸ்கிருத ஆதரவு, இதை மட்டுமே தனது படங்களில் பேசினவங்க. ஸோ நான் ஏன் இந்த விஷயங்கள் சொல்கிறேன்னா, அந்த நடிகர்கள் சினிமாக்காரங்கன்னா யாருன்னா இந்த பேட்டர்ன்லேருந்து வர்றவங்க தான். அவங்களுக்கு மொழி உணர்வு எதுவுமே கிடையாது. நம்மளாம் யாருன்னா 100 பேர் அடித்து போட்டு ஊழலை ஒழிக்கணும். அவங்க முதல் எதிரியே கவுன்சிலர் தான். கவுன்சிலரு, வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், இதையெல்லாம் படத்தில் வில்லனா மட்டும் தான் காமிப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? உண்மையில் நீங்கள் கிராமங்களில் போங்க, பிரசிடெண்ட்னா யார், ஒன்றிய செயலாளர்னா யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அரசியல்வாதிகள் கெட்டவங்க, அரசு அதிகாரிகள் நல்லவங்க. ஏன்னா அரசியல்வாதியாக யார் இருக்கான்? கருப்பாக இருக்கிறவன் இருக்கிறான், அந்த ஊரில் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிறவன் இருக்கிறான், ஒடுக்கப்பட்டவர் இருக்கிறான், இவனுக்கெல்லாம் எம்எல்ஏ எம்பி வாய்ப்பு இருக்குது. அரசு அதிகாரிகளாக யார் இருக்கிறான்? வெள்ளையாக இருக்கிறவன் இருக்கிறான், யாரோ ஒரு பார்த்த சாரதியோ சேஷாஸ்திரியோ இருக்கிறாங்க. அந்த அதிகாரிகள் நல்லவங்களாக இருப்பாங்க. அப்போ ஊழல் செய்யலாம், பணம் நீ யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். யாருக்கு? அந்த குறிப்பிட்ட சாதியினருக்கு கொடுக்கலாம். ஆனால் தேவர் ஊழல் செய்கிறான், வன்னியர் ஊழல் செய்கிறான், எஸ்சி ஊழல் செய்கிறான், இவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுத்து தமிழ்நாடு கெடுத்துருச்சு. யார் கெடுத்தது? திராவிட இயக்கம். இதுதான் கான்செப்ட், சிம்பிள் லாஜிக். இந்த படத்தில் டயலாக் பேசின நடிகர்கள் தான் அரசியலுக்கு வர போகிறாங்க. அப்போ என்ன தெரியும்? விஷால் வந்தப்போ கூட எம்ஜிஆர் ஆட்சி தான் தருவேனாரு, ஊழல் தான் ஒழிக்க போகிறேனாரு. அதனால் யார் வந்தாலும் அது ஒரு டெம்ப்ளேட்டு. அவங்களுக்கு எம்ஜிஆர் ஆட்சியும் தெரியாது, கலைஞர் ஆட்சியும் படத்தில் நடிச்சார்னு நினைக்கிறேன். ஏன்னா துணை முதலமைச்சரும் படத்தில் நடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். என்ன படம்? நிறைய படம் நடிச்சிருக்காரு துணை யார்? முதலமைச்சர். ஒரு உதயநிதியா? நடிக்கட்டு. இதில் என்ன இருக்குது? நான் பேசுகிறது கட்டமைப்பு, கொள்கை, சித்தாந்தம் தான். அவரும் ஊழல் ஒழிப்பு படம் நடிச்சிருக்காரா? தெரில, என்ன படம்னு தெரில. ஏன்னா என்ன இல்லை, யாராக இருந்தாலும் இல்லை, நான் சினிமாவையே கெடுதின்னு சொல்லலை. நான் சொல்கிற கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. சினிமாவை நான் தடை செய்யப்பட்டது, சினிமா யாரும் பார்க்காதீங்கலாம் நான் சொல்லலை. எம்ஜிஆர் நடித்தாருங்க நாடோடி மன்னன் ஒரு படம். அண்ணா பார்த்துட்டு சொன்னார், இந்த மாதிரி ஒரு 3 படம் எடு ராமச்சந்திரா, திராவிட நாட்டை பெற்று விடலான்னாரு. நாடோடி மன்னன் படத்தில் இப்படி ஊழல் எதிர்ப்பு பேசலை உங்களுக்கு. அதனால் படங்கள் கொள்கை சித்தாந்த படங்கள் வந்தது, நிறைய இடதுசாரி படங்கள் வந்தது. உங்களுக்கு சிவப்பு மல்லின்னு ஒரு கம்யூனிஸ்ட படம் வந்தது, எச்சில் இரவுகள்னு ஒரு படம் வந்தது. அது சமூகத்தை பேசுச்சு, சாதி ஒழிப்பை பேசுச்சு, பெண்ணடிமைத்தனத்தை பேசுச்சு. இன்னைக்கு படங்கள் ஹீரோக்களுடைய ஆட்டம். ஒரு ஹீரோ ஒருத்தன் வருவான், இந்த உலகத்தையே காப்பாற்றுவான். தத்துவம், கட்டமைப்புலாம் தேவையில்லை. யாரோ ஒரு ஹீரோ ஒன்றும் அரசியலையும் பண்ண நினைக்கிறாங்களா? யாருங்க? அதே மாதிரி ஒன்றும் அரசியலில் பண்ண நினைக்கிறாங்களா? ஆமாம், அப்படி ஒரு கும்பம் தானே இன்னைக்கு வருது. திராவிட கட்டமைப்பு, திமுக, அதிமுக, புது நடிகர்கள், கான்செப்ட், சினிமா என்னங்கிறத நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. IBC Tamil, The Political Voice. Title sponsor, Chennai Silks. Let the celebrations begin. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.